Hello students, welcome to my channel 11th. ஓகேங்களா? ஸோ 11th ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து குறிப்பாக வந்து மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து பாஸ் பண்ணவே கஷ்டமா இருக்குது. ஏன்னா 10th நீங்க படிச்ச 10th மேத்தமேட்டிக்ஸ் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். இங்க வரையில வந்து புது கான்செப்ட் பார்த்துருப்பீங்க. அண்ட் நிறைய வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். அங்க வந்து நீங்க அங்க படிச்சது ஃபுல்லா ஃபார்முலா தான். ஃபார்முலா தெரிஞ்சா ஆல்மோஸ்ட் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். பட் இங்க தியரி ஓரியண்டாவும் கொஞ்சம் இருக்கும். ஸோ வந்து மேக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் தான், 3 சாப்டர் கம்ப்ளீட்டா வரும், 4th சாப்டர் வந்து half சாப்டர் மட்டும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை படிக்கிறதுக்கே ரொம்ப வந்து தடுமாறுறீங்க. ஸோ அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து எப்படி சென்டம் எடுக்குது, ஹவு டு கெட் 90 அவுட் ஆஃப் 90. நீங்க 90க்கு தான் எழுதுவீங்க, 10 மார்க் வந்து இன்டர்னல் மார்க் கொடுத்துருவாங்க. டோட்டல் சேர்த்து தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மார்க் வந்து நடக்கும். ஸோ ஓவரால் 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறதுக்கு நீங்க வந்து என்னென்னா எப்படி படிக்கணும், மேத்தமேட்டிக்ஸை ஃபர்ஸ்ட் எந்த வே ஆஃப் மெத்தட்ல படிக்கணும், அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும், உங்களுக்கு நான் என்னென்ன பண்ண போறேன் இனிமே மேக்ஸுக்காக, நாட் ஒன்லி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் 11th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்ஸ் வுட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஐ திங்க் யூ நோ. ஏன்னா 10th வந்து நான் உங்களுக்கு வந்து நான் நிறைய வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டேன். அதனால உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 10th அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஈவன் நீங்க லாஸ்ட் இயர் பார்த்துருப்பீங்க, நான் 11th தான் அதிக வீடியோ போட்டேன். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு தான் அதிக வீடியோ போட போறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலோடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. 11th வாட்ஸ்அப் சேனல் இல்லை அப்படின்னா கல்வி மினி .online கல்விமினி.online அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்லேயே வந்து 11th 10th 9th 12th எல்லாத்துக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் இருக்கும். நீங்க 11th குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இனிமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீக்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறேன். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எப்படின்னா இப்போ இந்த வீக் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இப்போ ஜூலைல வந்து மண்டே டு ஃப்ரைடே நான் வந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா? அந்த ஸ்டடி பிளான்ல இருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் எடுப்பேன். வீக்லி டெஸ்ட் இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தான் பேஸ் பண்ணி எடுக்க போறேன். ஸோ அதனால நீங்க இந்த வீக்லி டெஸ்ட் எல்லா வாரமும் அட்டன் பண்ணி அந்த எல்லா கொஸ்டினையும் கலெக்ட் பண்ணி நீங்க படிச்சாவே மிட் டர்ம் எக்ஸாம்ல மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ லெட்ஸ் கம் டு த டாபிக். மேத்தமேட்டிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மேக்ஸ் வந்து படிக்கிறதே முதல்ல தப்பு. அதாவது நிறைய பேர் வந்து நோட்டே எப்படி சொல்றது, ஒரு கையில பேனா இருக்காது, பென்சில் இருக்காது, எதுவுமே இருக்காது, சும்மா மொட்டை மனப்பாடம் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸை நீங்க ஆக்சுவலி இப்படி பண்ணக்கூடாது. ஸோ மேக்ஸை பொறுத்தவரை எவ்ரி சமயமே அது எவ்வளோ சின்ன சம்மா இருந்தாலும் சரி நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். எப்போ வந்து டைம் பத்தாதுன்னா நீங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ரிவைஸ் பண்றீங்க, அப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க, லாஸ்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல தான் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு எல்லா சமயம் ஒர்க் அவுட் பண்ண டைம் இருக்காது. 5 மார்க் மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ நீங்க ஸ்டார்டிங் இப்போதான் ஆல்மோஸ்ட் 1 month தான் ஆயிருக்கு. ஸோ நீங்க இப்பல இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு சம்மையும் நீங்க வந்து எழுதி பாருங்க. ஒரு சம்ம பாக்குறீங்களா அப்பவே எழுதி பார்த்துங்க. எழுதி பார்த்தாதான் நீங்க பார்த்து எழுதினாலும் சரி பார்க்காம எழுதினாலும் சரி, பார்த்து எழுதினா ஒரு ஃப்ளூவன்சி கிடைக்கும். ஓகேங்களா? பார்க்காம எழுதினாலும் பிரச்சனை இல்லை, எந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் ஆகுதுங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்க வந்து ஒவ்வொன்றையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் செல்ஃபா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல மார்க் போறதுக்கான ரீசன் நிறைய பேர் வந்து அந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அங்கேயே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதுதான் மார்க்னு கிடையாது. முழுசா உங்களுக்கு 90 மார்க்ல 20 மார்க் வந்து உங்களுக்கு 1 வேர்டு தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்க 1 வேர்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எப்படி சொல்றது, மந்த்லி 2 சாப்டர் எடுத்துக்கோங்க. நீங்க டெய்லிலாம் படிக்க வேணாம், மாசத்துக்கு 2 சாப்டர். அந்த 2 சாப்டரோட புக் பேக் 1 வேர்டு மட்டும் படிங்க. போன வருஷம்னா ஐ திங்க் ஒரு 17 கொஸ்டின் கிட்ட புக் பேக் தான் வந்துச்சு. ஸோ அதனால வந்து புக் பேக்கை நல்லா படிங்க. உங்களுக்கு புக் பேக்ல இருந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ 1 வேர்டை அவாய்ட் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து செகண்ட் திங் நீங்க வந்து நோட் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்பதான் ஸ்டார்டிங்ல தான் படிக்கிறீங்க. இப்போ நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வந்து நான் சொல்றேன் அப்படின்னா ஓகே, ஸோ நான் வந்து இந்த சாப்டரை ஃபர்ஸ்ட் படிங்க, இந்த சாப்டரை ஃபர்ஸ்ட் படிங்க சொல்லலாம். நீங்க இப்போ படிக்க போறதே வந்து ஐ திங்க் 4 சாப்டர் தான் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க எல்லாத்தையுமே ஆர்டர் வைஸே படிங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுங்க, செகண்ட் அடுத்து தேர்ட் ஃபோர்த் அப்படின்னு ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு டக்குன்னு இதுல இருந்து கொஞ்சம் பாதி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த சாப்டர்ல பாதி இந்த சாப்டர்ல பாதி, ஸோ அந்த மாதிரி பண்றீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ முழுசா அதாவது ஒரு சாப்டர் தொடர். இப்போ நான் வந்து இன்னைக்கு இந்த சாப்டர் இந்த வாரம் ஃபுல்லா இதை படிக்க போறேன் அப்படின்னா அந்த வாரத்துக்குள்ள அதை முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் முடிக்காம அடுத்த வாரத்துல அடுத்த சாப்டர் போயிடாதீங்க. முடிக்கலையா அடுத்த வாரமும் அதே கண்டினியூ பண்ணுங்க. ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா ஒரு டாபிக்கை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு ஐ மீன் ஒரு சாப்டர் ஒரு பாடத்தை சூஸ் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் லெசன் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லெசனை
கம்ப்ளீட்டா படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கிறீங்களா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் படிங்க, இல்ல ஃபுல்லா படிக்கிறீங்களா எல்லாத்தையுமே படிங்க. ஸோ அதுல பாதி இதுல பாதி அந்த மாதிரி அது வேணவே வேணாம். இப்போ இதுல பாதி அதுல பாதி படிச்சுட்டு இதுல படிக்காத பாதி அதுல படிக்காத பாதியில இருந்து கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகுங்க. ஸோ இட்ஸ் அனதர் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் மேக்ஸ்ல வந்து நீங்க ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா அந்த தியரி ஓரியன்டட் தான், மேக்ஸிமம் தியரி தான். சம்ஸ் ரொம்ப ஒரு 10-5% அந்த 5% தான் சம் இருக்கும், மேக்ஸிமம் தியரி தான். ஸோ அது பிரச்சனை இல்லை, நீங்க அதை படிச்சு ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. பட் இது அப்படி கிடையாது. இப்போ நீங்க இந்த சாப்டர் படிச்சுட்டு திடீர்னு அந்த சாப்டர் பண்ணா அப்படியே மெத்தட்ஸ் ஓவரால் எல்லாம் மாறும். ஸோ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு சாப்டர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகுங்க. ஒன் வேர்டை தரவா படிச்சிருங்க. ஸோ இதுதான் பெஸ்ட் வே. அடுத்தடுத்து உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பை.